வந்தே மாதரம். நாம் இப்போது இருக்கிற இடம் தேவப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். ஆனால் இமயமலையில் மேலே பத்ரிகாசிரமத்துலேயும் கேதார்லேயும் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நிறைய படித்துறையெல்லாம் மூடி போச்சு. இங்கே படித்துறையெல்லாம் மூடி வெள்ளம் அடிச்சுக்கிட்டு ஓடுது. நான் எத்தனையோ முறை வந்திருக்கேன், ஆனால் இதான் முதல்ல நான் இந்த மாதிரி பார்க்குறேன். சரியான தண்ணி ஓடிட்டுருக்கீங்க. அந்த குகைக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. இங்கே அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் சார். பித்ருபூமின்னு சொல்லுவா இதை. அந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். அதோ இருக்கு பாருங்கள். சுவாமி ஹரிதாஸ்கிரி இந்த இடத்த பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். ஒரு சுழல் இங்கே அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை சேவிச்சுட்டு போகுமா. அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சேவிச்சுட்டு போகுமா. அது ரொம்ப விசேஷமான ஒரு இடம்னு சொல்கிறார். இது தேவப்பிரயாக். இந்த பக்கம் அதாவது பாகீரதியும் அலக்நந்தாவும் சேரக்கூடிய பகுதி இதுதான் இடம். அதாவது மந்தாகினி அலக்நந்தாவோட சேர்ந்து பாகீரதி ஒரு பக்கம் வர ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி தான் சார் இது. இது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சி. பரம்பொருள் துணை இருந்தால் நிச்சயமாக ஒரு முறை நீங்கள் இந்த இடத்த தரிசனம் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்காக தான் இந்த வீடியோ பகுதியை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஒளிப்பதிவையே நான் உங்களுக்கு செய்கிறேன். நீங்களும் இதை அனுபவிக்கணும். அதாவது சனாதன தர்மத்தில் வாழக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வரணும். பித்ருக்களை நினைக்கணும். பித்ருக்கள் அருள் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கடனில்லாத வாழ்க்கையை வாழ முடியும். அவள் நினச்சி இங்கே நாம் நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்கணும். அதனால் அவசியம் நீங்கள் இந்த தேவப்பிரியாங்கிற இந்த தேவ பூமிக்கு வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் போல் கங்கா மையா கி ஜெய்.